Hi students, நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல 10 into x power 9 plus 10 power x into log of 10 divided by whole divided by x power 10 plus 10 power x என்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ஸோ எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம்னு பாருங்க. இந்த ஃபங்க்ஷனை பார்த்த உடனே பயப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம இன்டகிரேட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்னு பாருங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய சொல்யூஷன் என்னன்னா we have I is equals to integral 10 x power 9 plus 10 power x log 10 by x power 10 plus 10 power x dx. இங்க நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, see we have a property called f dash of x divided by f of x equals to log of f of x. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட இன்டகிரண்ட்ல டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட டெரிவேட்டிவ் வந்து நம்மளுடைய நியூமரேட்டராக இருந்தால் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கும் நீங்க சொன்ன ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த ப்ராப்ளமுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்களோட டினாமினேட்டரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸ் பவர் 10 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வில் பி கெட்டிங் 10 x பவர் 9. 10 பவர் x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வில் பி கெட்டிங் 10 பவர் x இன்டூ லாக் 10. இதுதான் கிடைக்கும். சரியா? இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு நியூமரேட்டர் கிடைக்கிறதுனால we use this property. So the final answer will be log of the denominator, that is x power 10 plus 10 power x plus c. ஸோ இந்த பிளஸ் சி எதுக்காக நம்ம போடுறோம்னா, இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ன்றதுனால நம்ம பிளஸ் சி சேர்த்துக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.